அவரோட உறுதிமொழி பார்த்தீங்களா? இப்போ ரீசெண்டா? பார்த்தேன். எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. என்ன வந்த உடனே உறுதிமொழி அது? விசிலுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி அது பேசியிருந்தாரு. உறுதிமொழிங்களா? நீங்க சொல்லுங்களேன். கஷ்டமா இருக்கு. உண்மையாலுமே ஒரு அடுத்த தலைமுறைகள், இளைஞர்கள் ஒரு தலைவர் பின்னாடி நிக்கிறாங்க. என்ன சொன்னாலும் செய்றதுக்கு. உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ ஒரு தலைவரா இருக்கவங்க என்ன மாதிரியான கருத்த கொண்டு போய் போடுறோமோ, அதுதான் நாளைக்கு முளைக்கும். ஓகே. அது நாளைய தலைமுறை. கண்டிப்பா. அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் போறாங்கன்னு நீங்க ஒரு இதுவா சொல்றீங்க. அது எங்களுக்கு பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. அந்த குழந்தைகள் வந்து பின்னாடி போறாங்க அப்படின்னா, அவங்க நாளைக்கு முளைக்கிற விதை. அவங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்ட காக்கப் போகிற மரம். அப்ப நீ என்ன மாதிரியான விதைகள போடுறியோ, அதுதான் நாளைக்கு முளைக்கும். கரெக்ட். ஒரு கருத்து ரீதியாவோ, ஒரு கொள்கை ரீதியாவோ, ஒரு நல்ல நல்ல விஷயங்கள பேசுறதும், அதுதான் அந்த மக்களுக்குள்ளாக போகணும். நீங்க அந்த உறுதிமொழியிலே பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம்.